மக்களே, தடுக்காதீர்கள். நான் கீழே விழுந்து மண்டையை உடைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொடுங்கள். கொஞ்சம் தள்ளுப்பா பெரியமா, கொஞ்சம் தள்ளிடுங்க அந்த பக்கம். என்ன கலாட்டா? என்ன இங்க ஒரே கூட்டம்? மேல இருந்து விழுந்து தற்கொலை செய்த பாக்குறேன் சார். ஒருத்தன் சாகரத பாக்குறதுக்கா இவ்வளவு பெரிய கூட்டம்? நம்ம நாட்டுல எதுக்குதான் கூட்டம் செய்யறதுன்னு அர்த்தமே இல்லாம போச்சு போல. இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவனை போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல. நம்ம ஊர்ல வீரமே செத்து போச்சுதான். ஏன் நீ போய் காப்பாத்துறதுன்னு எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க. யாரு சாகரத்துக்கு இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணவன்? எலெக்ஷன்ல தோத்துட்டானா? விழுப்பிடத்தை அடைக்காதீர்கள், சாவதற்கு சௌரியம் செய்து கொடுங்கள். அடே நம்ம வருதுங்க. அப்பா கொஞ்சம் இருங்களே, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ ஏன் போற? அப்புறம் உன் மேல குதிக்க போறாங்க. குதிச்சு பழகிறான் போல் இருக்கு பைத்தியக்காரப்ப. நீ மேல போயிட்டா நான் எப்படி வர்றது? ஐயா மேல போற ஆளும் இவரும் ஒரே மாதிரி இல்ல. அட ஆமா ஐயா, ஆச்சரியமா இருக்க. மருதே, என்ன கலாட்டா பண்ற? இறங்கி வா. மருதாவது மண்ணாம் கட்டியாவது இந்த உளுத்து போற உலகத்திலே சலித்து போய் சாக துணிந்த ஒரு பரதேசியை யாரால் என்னை ஏன் வேறு பெயர் சொல்லி அழைக்கிறாய்? மருது இல்லையா நீ? யார் ஏன் அவசியமா உயிர் விடுற? சும்மாரியா, ரொம்ப அவருக்கு தெரியும் அனாவசியம். எல்லாம் அவசியமா தான் உயிர் விட போறேன். எங்க சொந்த அண்ணியா, எங்க அண்ணன் சம்சாரம் எந்த வீட்டை விட்டு வெளியே வரட்டி விட்டா. தெருவில் நின்ன, வேலை கிடைக்கல உழைக்க, வழி இல்ல பிழைக்க, பயிர் இருக்கு பசிக்க, சோறு இல்ல புசிக்க. இந்த நிலைமையில நான் ஏன் வாழணும்? யாரு இருக்கிறார்கள் எனக்காக கவலைப்பட, கண்ணீர் விட, கருணை காட்ட? ஏன் நான் இல்ல? கருணை இல்லாம அவ்வளவு பெரிய மாடி படி ஏறி மேல வந்து இருக்கிறேன். நான் கிடைக்கட்டும், இங்க இருக்கிற ஜனங்களை பார். உன்னை பார்த்து எவ்வளவு பரிதாபப்படுறாங்க பார். பைனாக்குலர் வழியா பார். ஜனங்களுடைய ஹார்ட் எப்படி ஆக்ட் பண்ணுது பார். என்னது பைனாக்குலர்? தூக்கி கொடு. துணிஞ்சு வாங்க. எட்டு வாங்க, சட்டு பார். எல்லாம் தெரியுது இங்க இருந்து. சார், பைனாக்குலர் சார், ஒரே ஒரு இதே எனக்காக ரொம்ப துடிச்சுட்டு இருக்குது சார். கீழே பையன் வைக்கிறா சார். பொம்பளை கிட்ட திருடுறா சார். சார் சார், பைனாக்குலர் சார், மேல வந்து பார்த்தா தான் சார் கீழே நடக்கிற அக்கிரமம் எல்லாம் தெரியுது. பொம்பளை கிட்ட இருந்து திருடுறா. இந்த திருட்டு பசங்களை எல்லாம் ஒழிக்கல சார். திருட்டு பசங்களை ஒழிக்கணுமா? ஆமா. வா என்கிட்ட. உங்க கூட வந்தா சோறு போடுறது யாரு? நான் போடுறேன். சோறு போட்டா மட்டும் போதுமா? என்னென்ன வேணும்னு போய் சொல்லிடு. அன்பு வேணும் சார், அன்பு. அது எந்த கடையில கிடைக்கும்? பாசம் வேணும் சார், பாசம். அது எந்த பஜார்ல கிடைக்கும்? மன நிம்மதி வேணும் சார், மன நிம்மதி. அது எந்த மருந்து கடையில கிடைக்கும்? 3 மாசம் டைம் கொடு. உனக்கு வேண்டிய அன்பு, பாசம், விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட தான் சப்ளை ஆகுது. உனக்கும் தர்றேன். முடியாத காரியத்துக்காக நான் 3 மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார். டேப்பா, 1 மாசம் டைம் கொடுற. 1 மாசமா? சரி, 1 மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன். என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். 1 மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல, நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தர்றேன். இடம் நல்லா இருக்கணும். நல்ல கார்டன் எல்லாம் இருக்கும். காட்டு வசதியோட. ஓ, எல்லாம் இருக்கும். வர்றேன், இறங்கி வா. கம் ஆன். பாட ஒரு வழி அந்த ஆள் மனசு மாறிடுச்சு. போலாம் வாங்கப்பா. ஐயோ, என் கையில அந்த பேக் காணும்பா. நல்ல வேலை, கூட்டத்துல எப்படி நிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பேக மட்டும் எடுத்தானே, கைய வெட்டுறதுக்கு இல்லாம. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா பொம்பளைங்களையும் தூக்கிட்டு போவானுங்க இந்த பசங்க. பேக்குப்பா. வேற வேண்டாம் போட்டோம். ஆமா, தற்கொலை பண்ணிக்க போனியே, அது சட்ட விரோதமாச்சு. போலீஸ் நேரம் பார்த்தா என்ன சொல்லுவே? நீ என்ன சொல்லுவேன்? பட்டணம் முழுதும் ஒரே எதிரியா பாக்குறதுக்கு மேல போனேன்னு சொல்லுவேன். ஓ, வலப்பாண்டியா சார்? பைனாகுலர் சார், என் பேர் உனக்கு எப்படி சார் தெரியும்? உன் பேர் பாண்டியனா? குட், இருக்கட்டும், பரவாயில்ல. வா வா வா. அந்த பைனாக்குலர் வச்சுக்கிறவர் ரொம்ப நல்ல மனுஷையா. அந்த ஆளை சாவிலிருந்து காப்பாத்திட்டாரியா. அந்த புண்ணியமா நல்லா இருக்கணும். நேராச்சு. என்ன அந்த பையங்களா?
எந்த பை? எந்த பையா? ப்ளூ ஜாக்கெட் ரெட் சாரி போட்டுக்கிட்டு தடன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதுகிட்ட இருந்து திருடுன பையி. என்னடா புறா புறா? வா. ஜாக்கி போடுறா கைத பண்ணுங்க. பாஸ்வர்ட் போங்க. காலி பண்ற கூப்பிட. என்ன சார் உங்க வீட்டு கதவு கோழை மாதிரி பின்னால இருந்து தாக்குது? ஸ்பிரிங் டோர். நாம மூட வேணும், அதுவும் மூடிக்கும். நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்காரு. ஏன் சார் இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்துன்னு இருக்கீங்களா சார்? ஆமா. என்ன அநியாயம்! 100 பேர் தங்கலாம். நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ்? எல்லாம் தான் பாழா போச்சு. அவன் என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பார்த்துக்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரி இன்னொருத்த இருப்பானா? ஏன் இருக்க மாட்டான்? ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருந்துக்கிறானே. ஹிட்லர் மாதிரி 5 பேர் இருந்துக்கிறானா? ஆச்சரியம் ஆச்சரியம். சவால உட்காந்து தூக்கம் வருதா? என்ன சார் சாப்பிட்டு சார் 4 நாள் ஆச்சு சார். மயக்கத்துல கிறங்கிட்டேன் சார். வா, சாப்பிடாத உடம்பு பார்த்தா தெரியுது. இருக்கட்டும், உனக்கு நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சாப்பிட காஞ்ச மாடு தமிழ சாப்பாடு போதுமா இன்னும் வேணுமா? வயிறார சாப்பிட்டேன் சார். கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ஸ்லீப் பண்ணணும், தூங்கணும் போல் தோணுது சார். இப்படி தின்னா தூங்காம என்ன செய்யுது? வா பழு. பால் இருக்கும்ல சார்? பால் பழம் தர்றேன். வா சார். சில்லுங்க குளிர்த ஏர் கண்டிஷன் இருக்கா சார்? அதாப்பா. ஆமா சார். பணம் என்ன வேலை செய்யுது சார்? பணம் ரொம்ப வேலை செய்யும். போக போக தெரிஞ்சுக்குவேன். போய் படுத்துக்கோ பேசாம. சார் ரொம்ப நன்றி சார். சார் உங்களை நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார். குட் நைட் சார். சார் படுங்க. அம்மா யாரும் நம்மள மாதிரி இருக்கிறான். எதுக்காக பிடிச்சுன்னு வந்தவனா? ஒரு பெரிய பிளான். அவன் எதற்கா போய் நின்று மூஞ்ச காமிச்சு காரியத்தை கெடுக்கிறான். படாள் எவனோ பழந்த பையனை பிடிச்சுன்னு வந்து தண்ணி. அட ஆட்டோகிராஃபு, அட்ரஸ் மிஸ் கீதா, மிஸ் கல்யாண கலை, நம்பர் 6 அப்பன் ஸ்ட்ரீட், அடையார். குட் மார்னிங் சார். எப்படி சார் இருக்க? மாப்பிள்ள மாதிரி இருக்கிறேன். மாப்பிள்ள மாதிரி இருக்கனா? அப்ப கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரேன் சார். மாப்பிள்ளனா வெளியே சுத்தணுமா? அதான் சார் லட்சணம். கரெக்டா 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துடணும். சரி சார். ஆனா நீ வரலன்னா எனக்கு தூக்கம் வராது. சார் நீ சோறு போட்டவன் சார். வெறும் ஹோட்டல் சோறா போட்டிருக்கேன். உன் நன்றியை நான் மறக்க மாட்டேன் சார். உன் வார்த்தை மீற மாட்டேன் சார். ஆசீர்வாதம் பண்ணு சார். போற காரியம் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணு சார். கையில பண்ணவா எதுலயா ஒன்று பண்ணி தொலை சார். வரேன் சார். ரவி
வாங்க சீக்கிரம். இதோ வந்துட்டேன் மாமா. ஐயே ஐயே, காலத்துக்கு தான் இப்படி இருக்கலாம். இந்த காலத்து பசங்க நோஞ்சாம் பசங்க. இதை தூக்க முடியல, இவனுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு இவனை மருமகன் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு நாமதலிங்கம் பிள்ளை. மாமா, அந்த விஷயத்துல எந்த விஷயத்துல என்கிட்ட பேசக்கூடாது. கீதா எங்க? ஆமா, கீதா கீதா எங்க? என்னடா கீதா எங்க? கீதா எங்க? எங்க பந்தடிக்க போயிருக்காங்க எஜமா. டாடி, நல்ல நேரத்துல வந்தோமா. நானும் ஊருக்கு புறப்படணும். இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குமா? எப்போ இதையே போட்டுக்கோ. இந்த பசங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உனக்கு பரிட்சை முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு வந்துடு. கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வருவோம். பண்ணமா எஜமா. குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்து சமைச்சு போடணும். தெரியுமா? மாமா போயிட்டு வர்றா. சீரியோ. சார், சார், யாரது? என்ன வேணும்? குட் மார்னிங் சார். ஆமா, நீங்க தானே நேத்து தற்கொலை? ஆமா சார், நான் தான் சார் அந்த தற்கொலை. உலகத்துல இந்த அனாதை மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார். அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்கள் தங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலையை நான் மாத்திக்கினேன் சார். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம் சார். சரி சார். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்க தங்கை சார் பார்க்கணும் சார். ஓ, எதுக்கு சார்? உங்க தங்கை சார். அடடே, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதோ சார், உங்க தங்கச்சிட்ட இருந்து ஒரு திருட்டு பையன் இந்த பேக்கை பிடிக்கணும் ஓடனா சார். நான் பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனை அடிச்சு நல்லா வச்சுட்டேன் சார். நானும் அப்புறம் மறுபடியும் அவனை அடிச்சு இதை பிடிக்கணும் வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். இதை கொடுக்குறீங்களா? நானே என் தங்கை கிட்ட கொடுத்துறேன் சார். உங்க தங்கச்சியை ஜஸ்ட் நானே நேர்ல மீட் பண்ணி ஜஸ்ட் இந்த பேக்கை கொடுத்து ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி, ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன். கீதா, கீதா. கீதா பேரு? கீதா, கீதா வாஸ்மா. குட் மார்னிங். வணக்கம், நமஸ்காரம். போதும், எங்க அண்ணன் ஒரு ஃபூல். உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது. நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? இல்லைங்க, நேத்து கூட்டம் வந்து தற்கொலை. நான் பேக். என்ன மிஸ்டர் டைப் அடிக்கிறீங்க? கொஞ்சம் புரியும்படி பேசுங்க. What you want? இல்லைங்க, இந்த பேக் நான் திருடி ஓ, நீங்களா திருடினீங்களா? முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டாந்து கொடுத்து அன்பு சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க இல்லைங்க, இது நான் மிஸ்டர் மெட்ராஸ், உங்களை மாதிரி ரொம்ப பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைங்க இல்லைங்க, நீங்கள் தப்பா நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலே போதும். சரி சரி, எங்க அண்ணா அனுப்புறேன், அவர்கிட்ட கொடுங்க. என்னடா இது? போட்டோவில் இருக்கிற சாமிக்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. நல்லது செய்ய வந்தா அவமானம். இப்படி ஒரு அவமானம் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்தா நேற்று நான் தற்கொலை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன்னு. உங்க அண்ணனை வர சொல்றான். அவன் நல்லா விட என்ன மிஸ்டர்? என் தங்கச்சி என்ன சொன்னா? ரொம்ப நல்ல பொண்ணு, ஆம்பளை கிட்ட பேசுறதுனாலே ரொம்ப வெட்கப்படுவா. வெட்கம் அது? ஓ சார், சார் உண்மையிலே சொல்றேன், நீ தான் சார் ரியல் கோல்டு. உன் தங்கச்சி ரோல்டு கோல்டு. நீ ரியல் சில்வர், அந்த பொண்ணு எவர் சில்வர். உண்மையிலேயே சொல்றேன் சார், நீ தான் சார் மனிதருள் மாணிக்கம். சிரிக்காத சார், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மோத்த பாரு சார், எவ்வளவு இழைச்சு போயிருக்கு. வெரி குட், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுதான். கண்ணாடி போடியா பையனை பார்த்து பொண்ணுங்கிற. யார் இந்த பிரகஸ்பதி? உன்னை சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணு. உலகம் கெட்டு போச்சுப்பா, உலகம் கெட்டு போச்சு. ஆம்பளைய பார்த்து பொம்பளை. மிஸ்டர், ஆனா அவன் நல்லா தெரியும் எனக்கு. இந்த பேக் இப்படி கொடுங்க.
அதுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்தேனே எங்க? எதுங்க உங்க கையெழுத்து போட்டு இருந்தது அந்த போட்டோ தானுங்களா? ம், உங்க அட்ரஸ் கூட இருக்குது அந்த போட்டோ தானுங்களா? ம். நான் பாக்கலீங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்? அதுல தான் எல்லாம் விவரமா எழுதி. எப்படி? அப்ப போயிட்டு வரீங்களா? சொல்றீங்களா? ம். அந்த போட்டோ இது எதுக்கு உங்களுக்கு? நீங்க இல்லாதப்போ நான் அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே குடுக்கல என்ன செய்வீங்க? என்னங்க செய்ய ஃபீலிங்கோட திரும்பி போவேன். அப்ப நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கு நீங்க வர சொல்றீங்களா? இங்க இல்ல, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டாந்து தரேன். நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வேண்டாங்க, நான் அந்த பார்க்குக்கு வரேன். ஆகட்டும். நீங்களும் வர்றீங்க.